எல்லா படைப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வணக்க வழிபாடு எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இறைவனை வணங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. வெவ்வேறு மதங்களில் வெவ்வேறு வழிபாடு. கடவுள் ஒருத்தம் தான், ஆனால் வெவ்வேறு மதங்களில் வெவ்வேறு வழிபாடு சடங்கு இருக்குது. அதனால் வெவ்வேறு இறைவன் ஆகி போயிடுச்சு. ஒரு இறைவன் சொன்னால் ஒரே வழிபாடு இருக்கணும், சடங்கு இருக்கக்கூடாது, அப்படிதானே? ஆனால் இறைவன் ஒருவன் தான் எல்லாத்தையும் தெரியும். அந்த ஆழ்மனம் சொல்லுது கடவுள் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம இறைவனை வழிபடும் போது என்ன செய்யறோம்? வெவ்வேறு வழிபாடில் வெவ்வேறு சடங்குல பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வணக்க வழிபாடுனா என்ன, வணக்கம்னா என்ன? அதான் நம்ம பார்ப்போம் இல்லையா? மனிதர் பார்த்தோன்னா வணக்கம் சொல்கிறோம். ஏன் வணக்கம் சொல்கிறோம்? வணக்கம்னா என்ன? மனிதர்லையும் வணக்கம் சொல்கிறோம், இறைவனையும் வணங்குறோம். வணக்கம் சொல்லும்போது ரெண்டு கையை கும்பிட்டு ரெண்டு கையை எடுத்து கும்பிட்றோமா இல்லையா? மனிதரை பார்த்து கும்பிட்றோம். மனிதனை இறந்துட்டாலும் ஒரு இறப்பு வீட்டுக்கு போனால் அங்கேயும் அவங்கள பார்த்து என்ன செய்யறோம்? மாலையை போட்டு கும்பிட்றோம். மூதாதையர்களையும் ஃபோட்டோ வச்சு அவங்களையும் கும்பிட்றோம். இன்னும் இந்த சிலைகளை வச்சு அதையும் கும்பிட்றோம். ஏன் கும்பிட்றோம்? அது வணக்கம் சொல்லிட்டு இருக்கோம். இறைவனையும் கும்பிட்றோம், ஆனால் மனிதர்கிட்ட வார்த்தையில் சொல்கிறோம் வணக்கங்கன்னு சொல்கிறோம். ஆனால் கோயிலுக்கோ அல்லது வழிபாடு தலங்க போகும்போது சொல்கிறது இல்லை, கையெடுத்து கும்பிட்றோம், அவ்வளோ. வணக்கம்னா என்ன? வணக்கம்னா பணிதல் அர்த்தம். தொழுதல், வழிபடுதல், கீழ்ப்படுதல், கட்டுப்படுதல். எனக்கே உணர்ந்துருக்கோமா நம்ம? அப்போ இறைவன் யாருனே தெரியாமல் நான் வழிபட்டு இருக்கோம் இல்லையா? இறைவன் யாருனே தெரியல, இறைவனை நம்ம இன்னும் உணரல, கடவுள் யாருன்னு தெரியல, ஆனால் வழிபடுறோம், சடங்கு பண்ணிட்டு இருக்கோம். உண்மையான இறைவனை அறியாமல் நம்ம செய்கிறது எல்லாமே சடங்கு தான். அப்போ நம்ம பிரார்த்தனையும் சடங்கு தானே, அர்த்தம் இல்லாத இருக்குல்ல. தொழுகிறோம், துவா செய்கிறோம், அது உண்மையாக இருக்கா? கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், அது நன்மை இருக்குதா? ஜபிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், பலன் இருக்குதா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் உண்மையான இறைவனை அறியல. முன்னோர்களையும் மூதாதையர்களையும் பின்பற்றி சடங்கு பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். உண்மையான இறைவனை அறிஞ்சிட்டோம்னு சொன்னால் சடங்கு விட்டுருவோம், மதம் கடந்துருவோம். வணக்க வழிபாடு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வணக்க வழிபாடு தெரியுது, வணக்கம் உண்மையாக இல்லை. பிரார்த்தனை உண்மையாக இருக்கலாம், பெரும்பாலும் பிரார்த்தனை உண்மையாக. ஏன்னா பிரார்த்தனை மூலமே செய்கிறோம், கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா? எந்த வழிபாடு தடுத்து போனாலும் கண்ணை மூடி உணர்வாக உள்ளட்சத்தோடு பிரார்த்தனை பண்ணுறோம். பிரார்த்தனை உண்மையாக இருக்குது, வணக்க வழிபாடு உண்மையாக இல்லை. அப்போ இறைவன் அறியணுமா இல்லையா? வணக்கம் என்ன? இப்போ பணிதல், கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், பின்பற்றுதல், இது தொழுதல்னு அர்த்தம். தொழுகினா தான் இறைவனை தொழுதல்னு அர்த்தம், வெறும் கும்பிடுறது கிடையாது. தொழுதல்னா அவன் எந்த நோக்கத்தை நம்மளை படைத்தானோ அந்த நோக்கத்தை அறிந்து அதை உணர்ந்து அப்படி வாழ்றது. அப்படி வாழ்றோம்னா இல்லை. நம்ம வேதம் தெரியாது, மந்திரம் ஓதுறோம், இப்படி தானே? என்னைக்காச்சும் ஓதுன மந்திரத்தை நம்ம சிரித்து பார்த்துருக்கோமா? 5 வேளை தொழுகிறோம்னா 5 வேளை தொழுகையில் ஓதக்கூடிய அந்த ஆயத்துக்கள், அந்த வசனங்கள், அதை உணர்ந்துருக்குறோமா? உணர்ந்துட்டு அப்படியே வாழ்ந்துருக்கோமான்னு சிந்திக்கிறது இல்லை. ஓதுறோம், தொழுகிறோம். அதே மாதிரி தான் மற்ற வேதங்கள்லையும் சரி. ஐயர் என்ன ஓதுறான்னு தெரியாது, அர்ச்சனை போடுங்கன்னு சொல்லிடுவோம், நமக்காக ஜபிங்கன்னு சொல்லிடுவோம், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு இறைவனை பற்றி தெரியாது. அப்போ நாம் உண்மையான இறைவனை அறியாமல் நம்முடைய வழிபாடும் நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய எல்லாமே சடங்காகி போயிடும் இல்லையா? 2:21 குர்ஆனை படிக்கணும், ஓதக்கூடாது, சிந்திக்கணும். அப்போ தான் நம்ம இறைவனை அறிய முடியும். இறைவனை அறிஞ்சால் மட்டும் தான் இறைவனுக்கு உள்ளட்சம் அதிகமாகும், இறைவன் மீதான உள்ளட்சம் அதிகமாகும். அப்போ தான் நம்முடைய பிரார்த்தனையும் பயனளிக்கும், நம்முடைய வழிபடுதலும் அவனுக்கு உண்மையாக இருக்கும். இல்லைன்னா வழிபாடு தான், வழிபாடு வேற, வழிபடுதல் வேற.
வணங்கி வழிபடுதல், வணக்க வழிபாடு 2 வித்தியாசம் இருக்குது இல்லையா? வணக்க வழிபாடுனா சடங்கு. வணங்கி வழிபடுதல்னு சொன்னால் இறைவனுக்கு பணிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து எந்த நோக்கத்தில் இறைவன் படைத்தானோ அதன்படி வாழ்றது வணங்கி வழிபடுதல். 2:21 மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அழையுங்கள், நீங்கள் உள்ளச்சமுடையலாகலாம். என்ன சொல்கிறேன்? மனிதர்களே, மனிதர்களே தான் கூப்பிட்றான். குர்ஆனில் வந்து பெரும்பாலும் மனிதர்களே தான் சொல்லும். முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வருதோ அது வந்து நம்பிக்கொண்டோன்னு அர்த்தம், ஒரு மதம் கிடையாது. குர்ஆன் வந்து மனிதர்களுக்கானது, மனிதர்கள் முழுமைக்கானது, மதம் கடந்து மனிதர்கள் முழுமைக்கானது. அப்போ முஸ்லீம் சொல்லியிருக்காங்க இல்லையா? முஸ்லீம்னா நம்பிக்கொண்டவர் அர்த்தம். மூமின்கள் நம்பிக்கொண்டவர்கள், முஸ்லீம்னா பணிந்தவர்கள் அர்த்தம், இறைவனுக்கு பணிந்தவர்கள். இதில் யாராவனா இருக்கலாம், அது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், சாபிங்களை யாராவனா இருந்துட்டு போகலாம். உள்ளச்சம் இருக்குது, அதான் முக்கியம். அப்போ மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அழையுங்கள், நீங்கள் உள்ளச்சமுடையராகலாம். முன்னோரை நான் தான் படைச்சேங்கிறேன், அவங்கள வணங்காதீங்கிறான். நீங்கள் பெரும்பாலும் முன்னோர் தானே வணங்கிட்டு இருக்கோம். சரி, முன்னோர்களையும் மூதாதைகளையும் ஃபோட்டோ மாட்டிட்டு குலதெய்வம், இன்னும் முன்னோர்கள் மூதாதைகள் அவங்க தான் அவங்களை பாதுகாப்பு நினச்சிட்டு இருக்கோம். எதுன்னு சொல்கிறான்? அவங்க இறந்துட்டாங்கங்கிறான். இப்படி உங்களுடைய பிரார்த்தனை அவங்க பயனளிக்காது, அவங்க கேட்க மாட்டாங்க, இறந்தவரை நீங்கள் செவியேற்க முடிய செய்ய முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மூதாதைகளை பின்பற்றி முன்னோர்களே வணங்கிட்டு இருக்கிறோம். உங்கள் முன்னோரை நான் தான் படைச்சேங்கிறான், உங்களையும் நான் தான் படைத்தேன். அப்போ உங்களையும் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அழையுங்கள், பிரார்த்தியுங்கள், வழிபடுங்கள், நீங்கள் உள்ளச்சமுடையலாம் ஆகலாம். சரியா? 44:8 இந்த குர்ஆன் வகுப்பு, இது வந்து குர்ஆன் வகுப்பு, வாழ்வியல் வகுப்பு. ஒவ்வொரு வசனம் எப்படி சிந்தனையோடு படிக்கணும், எப்படி இறைவனை அறிகிறது, படைப்பு நோக்கம் எப்படி அறிகிறது, அவனை எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நிறைய வசனங்கள். இது மாதிரி யாரும் வசனம் சொல்லித்தர மாட்டாங்க. குர்ஆனை ஓதுவாங்க, புரியாது, விளங்காது. இந்த குர்ஆன் தெளிவானது, விளக்கமானது. இறைவன் சொல்லலாம், இது போன்ற ஒரு அத்தியாயம் நீ கொண்டு வாருங்கிறான். இந்த குர்ஆனில் இருக்க மாதிரி வசனங்களை இது போன்ற ஒரு அத்தியாயம் நீ கொண்டு வாருங்கிறான். இப்படி இருக்காது, எந்த விதத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தால் சொல்லுங்கள். 44:8 அவனையன்றி இறைவன் இல்லை, அவன் உயிர்ப்பிக்கின்றான், அவனே மரிக்க செய்கின்றான், அவனே உங்கள் இறைவனாகவும் முன் சென்ற உங்கள் மூதாதி இறைவனாகவும் இருக்கின்றான். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இனிமேல் மூதாதியில் வணங்கக்கூடாது, முன்னோரை வணங்கக்கூடாது, இறந்துட்டாங்க, அவ்வளோதான். அவங்க என்ன நிலையில் இருக்காங்க நமக்கு தெரியாது. அவங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்கே இருக்காங்க, அல்ல புனிதக்காரங்க எங்கே நமக்கு தெரியாது. அவர் செய்த செயலுக்கான கூலி கொடுக்கப்பட்டுச்சா கொடுக்கப்பட நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்மளுடைய செயல் எப்படின்னு பார்க்கணும், நமக்கான செயலுக்கான கூலி என்ன அதான் பார்க்கணும். அதனால் அவனையன்றி, அதாவது படைத்தவனன்றி இறைவன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவனை தவிர அவங்களை பாதுகாக்க முடியாது, பரிபாலிக்க முடியாது, போஷிக்கவும் முடியாது. படைத்து பரிபாலிப்பவன், போஷிப்பவன் அவன் ஒருவன் தான். அவனே உயிர்ப்பிக்கின்றான், யார் உங்களை உயிர்ப்பித்தானோ அவன் தான் இறைவன். நாம் எதை படைச்சோமோ அது இறைவன் கிடையாது. நம்மளை யார் படைச்சானோ அவன் தான் இறைவன். உணரணுமா இல்லையா? இதெல்லாம் மதம் கடந்து உணரணும். நம்மளை யார் படைத்தானோ அவன் தான் நம்முடைய இறைவனாக இருப்பான், தவிர நாம் எதை படைத்தோமோ நமக்கு இறைவனாக இருக்காது. அப்போ அவனே உயிர்ப்பிக்கின்றான், அவனே மரிக்க செய்கின்றான். படைத்தவன் தான் உயிரை கைப்பற்றுவான். யார் நம்மளை படைத்தானோ அவன்கிட்டே நம்ம திரும்பி போகிறோம். இதுதான் உள்ளட்சம். அவனே உங்களுடைய இறைவனாகவும் முன் சென்ற உங்களுடைய மூதாதி இறைவனாகவும் இருக்கின்றான். ஆதியும் வந்து அவன் தான், முந்தியவனும் பிந்தியவனும் அவன் தான் இல்லையா? இப்போ வணக்கத்துக்குரியவன் அப்படின்னு அர்த்தம், நம்பிக்கைக்குரியவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அரபியில் சொல்லுவாங்க இல்லையா, லா இலாஹ இல்லல்லான்னு வாங்க. லானா இல்லைன்னு அர்த்தம், இலாஹுனா கடவுள்னு அர்த்தம், தெய்வம்னு அர்த்தம். அப்போ லா அப்படின்னா இல்லை, இலாஹு அப்படின்னு அர்த்தம் தெய்வம் இல்லை. இல்லல்லா அவனை தவிர, அவன் ஒருவனை தவிர வேறு தெய்வம் கிடையாது, கடவுள் கிடையாது, இறைவன் கிடையாது. இப்போ முதல்ல குர்ஆன் என்ன சொல்லுது? கடவுள் இல்லைன்னு சொல்லுது. நீங்கள் பார்ப்பதோ கேட்பதோ கடவுள் கிடையாது. உங்களை யார் படைத்தானோ, உங்களை யார் மீட்டுக்கொள்வானோ அவன் தான் இறைவன். அப்போ 57:3 முந்தியனும் அவனே பிந்தியவனும் அவனே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆதியும் அவனே அந்தம் அவனு சொல்லுவாங்கல்ல. அப்போ முந்தியவனும் அவனே பிந்தியவனும் அவனே, பகிரங்கமானவனும் அவனே அந்தரங்கமானவனும் அவனே, மேலும் அவன் அனைத்து படைப்புகளையும் நன்கறிந்தவன். பொருள்களினா படைப்புகளையும் நன்கறிந்தவன். இறைவனை யார்? இறைவன் உணரணும்ல. ஆதியும் அவனே அந்தம் அவனேன்னா அவனுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது, அவனுக்கு பின்னாடி எதுவும் கிடையாது. இப்போ வெளிப்படையானவனும் அந்தரங்கமானவனும்.
அவனுக்கு எது மறைவான கிடையாது. ஏன்னா மனிதன் நாம் படைத்தோம், உங்களுடைய மனம் உங்களிடம் என்ன பேசணும் அறிவுங்கிறான். எண்ணங்களோட மறைக்க முடியாது, எண்ணங்களையும் மறைக்க முடியாது, செயலையும் மறைக்க முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு அவன் மறைவானதே அறிந்தவனா இருக்கான், வெளிப்படையான அறிந்தவனா இருக்கான். 2:117 இந்த இறைவன் யாருன்னு உணரணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நாம் செஞ்சது மூதாதையர்லாம் நம்ம கடவுளை நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி கிடையாது. உண்மையான இறைவன் அறியாத வரைக்கும் நம்முடைய வழிபாடாகவே இருக்கும், தவிர வழிபடுதலாக இருக்காது. அது சடங்காகவே இருக்கும். ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்போ இறைவனை யார் அப்படின்னு பார்க்கணும். படைப்பு நோக்கம் என்னன்னு உணரணும். 2:117 வானங்களையும் பூமியும் அவனே முன்மாதிரியின்றி படைத்தான். யார் படைத்தா? நம்மளை யார் படைத்தவன்? அவன். வானங்களையும் பூமியும் முன்மாதிரின்னு சொன்னான். இது மாதிரி எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லாத நிலையில் படைச்சிருக்கான். எதையும் பார்த்து படைக்கல. அப்போ வானங்களையும் பூமியும் அவனே முன்மாதிரியின்றி படைத்தான். அவன் ஒன்றை உருவாக்க விதித்து அதனிடம் ஆக என்று கூறுவான், உடனே ஆகிவிடுகிறது. இவ்வளவுதான். இவன் எப்படிப்பட்டவன், எப்படி ஆற்றல் மிக்கவன்? ஆகன்னு சொன்னால் ஆயிரும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன், ஞானமுடையவன். அவன் ஞானமுடையவன், முன்மாதிரியின்றி இந்த வானங்கள் பூமி படைச்சிருக்கேங்கிறான். அப்போ நம்ம இறைவன் எப்படி உணரணும்? உணர்வா இருக்குமே தவிர நம்ம பார்க்க முடியாது. நம்ம பார்த்ததெல்லாம் கடவுள் கிடையாது, நாம படைச்சதெல்லாம் கடவுள் கிடையாது. முதல்ல கடவுள்னாலே இறைவன் கிடையாது. கடவுள்ன்றது ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம கடவுள்னா நினைச்சிடும், அது இறைவன் நினைச்சிருக்கோம், சாமி நினைச்சிருக்கோம், படைச்சவன் நினைச்சிருக்கோம். கடவுள்னாலே இறைவனை அடையக்கூடிய பாதை, கடந்து உள்ளேவா. அதாவது கடந்து, பார்வை கடந்து, அறிவை கடந்து, பொருளை கடந்து, உனக்குள் உணரு அப்படிங்கிறது தான் கடவுள்னு அர்த்தம். நம்ம பாதையவே கடவுள் நினைச்சிருக்கோம், இறைவன் நினைச்சிட்டு இருக்கோம். இதை பார்த்தாலும் கடவுளுங்கிறோம்ல, கடவுள் கிடையாது, பாதை. அது இறைவன் அடையக்கூடிய பாதை. அப்படின்னா கடந்து, பார்வை கடந்து, பொருளை கடந்து, அறிவை கடந்து, உனக்குள் உணருங்கிற. ஏன்னா அவர் தானே பண்ணுறோம். நம்ம பிரார்த்தனை பண்ண எப்படி? கோயிலுக்கு போனாலும், மசூதிக்கு போனாலும், சர்ச்சுக்கு போனாலும் கண்ணமூடி பிரார்த்தனை பண்ணுறோம்ல. இப்போ நமக்குள்ளே போயிடுறோமா இல்லையா? உணர்வாக போயிடுறோம். அங்கே தான் பிரார்த்தனை அமையுது. எங்கே பிரார்த்தனை அமையுதோ அங்கே தான் இறைவனுடைய செய்திகள் இருக்குது, அங்கே தான் இறைவன்ட்ட நம்ம முறையிடணும்னு அர்த்தம். அப்படியே நம்ம கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணுறோம், உணர்வுக்குள்ளே போயிடுறோம், நமக்குள்ளே போயிடுறோம். அப்போ எங்கே இருக்கான் இறைவன்? இப்போ நமக்குள்ளே தானே இருக்கான். அப்போ நாம் எங்கே தான் நாங்கள் இறைவன் இருக்கான்ல. அப்போ நம்ம இறைவன் தேடி போக தேவையில்லை, புண்ணியஸ்தலம் தேடி போக தேவையில்லை, வழிபாடு தலங்களில் போய் தேவையில்லை. நாம் எங்கே இருக்கிறோமோ, நமக்கு எங்கே உணர்வு இருக்குதோ, எங்கே உள்ளட்சம் இருக்குதோ அங்கே தான் இறைவன் இருக்கான். சரியா? வானங்களையும் பூமியும் அவனே முன்மாதிரியின்றி படைத்தான். அவன் ஒன்றை உருவாக்க விதித்து அதனிடம் ஆகு என்று கூறுகிறான், உடனே அது ஆகிவிடுகிறது. 22:18 வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் அல்லாஹ்வுக்கே அடிபணிகின்றன என்பதை நீ பார்க்கவில்லையா? அவன் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் சரி, அவன் எந்த தன்மையில் படைத்தானோ, எந்த நோக்கத்தில் படைத்தானோ, இது வரைக்கும் எந்த மாற்றம் கிடையாது. சூரியன் எந்த திசையில் உதிக்கணும் அந்த திசையில் உதிக்குது, எந்த திசையில் மறையுமோ அந்த திசை தான் மறையுது. ஏதாவது மாற்றம் இருக்கா? சந்திரன் இரவில் தான் வரும், பகலில் வராது. சூரியன் பகலில் தான் வரும், இரவில் வராது இல்லையா? அப்போ ஒவ்வொன்று படைப்பும் சரி, அவன் எந்த அமைப்பில் படைத்தானோ, எந்த தன்மையில் படைத்தானோ, எந்த நோக்கத்தில் படைத்தானோ, வழிமாறாமல் அது நிகழ்ந்துட்டு இருக்கு. இப்போ வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறேன் என்பதை அவர் நீர் பார்க்கவில்லையான்னு கேட்குறான். சிந்திச்சு பாருங்க. எந்த ஒரு உயிரினமும், மனிதனை தவிர எந்த உயிரினமும் தன் படைப்பினுடைய தன்மை மாறல, தன் மொழியை மாற்றிக்கல, தன் உணவை மாற்றிக்கல, தன் வாழ்வியலை மாற்றிக்கல. மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்காங்க. படைப்பை நோக்க அறியாமல் தன்மை மாறி, மனித தன்மை மாறிடுச்சு. கேட்போம்ல, நீனா மிருகமானு கேட்போம், நீனா மனுஷனான்னு கேட்போம். தன்மை மாறிடுச்சுல்ல, உணர்வு இழந்தாச்சு, உணர்ச்சிக்கு போயாச்சு. உணர்ச்சியுடைய பொருள்லாம் எது? உணர்ச்சினா என்ன சொல்லுவாங்கல்ல, மிருகம் மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. மிருகங்கள் பல அடையாளம் சொல்லுவாங்க. அப்போ மனிதனை பார்த்து நீ மிருகமானு கேட்குற அளவுக்கு உணர்ச்சியில் போயிட்டு, உணர்வு என்ன? மனிதனாக இருக்கு, மனித உருவத்தில் தான் இருக்கும், ஆனால் மனிதனாக இல்லை. காரணம் என்ன? உள்ளட்சம் இல்லை, உணர்வு இழந்தாச்சு. 36:40 சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது, இரவு பகலை முந்த முடியாது, இவ்வாறே எல்லாம் வட்ட வரம்புக்குள் நீந்துகின்றன. படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அழிகாலம் வரைக்கும் எல்லாம் வட்ட வரம்புக்குள், அதோடைய நேர்கோட்டில் தான் இருக்கு. இப்படி
சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாதுங்கிறான். ஏதாவது பிடிச்சிருக்கா? சூரியன் பகலில் தானே வரும், இரவில் வந்திருக்கா? முந்தி இருக்கா? சந்திரன் பகலில் வராது. அப்போ சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது, இரவு பகலை முந்த முடியாது. இவ்வாறேன்னு சொல்கிறான். இது ஒரு உதாரணம் சொல்கிறான். இவ்வாறு எல்லா படைப்புகளும் வட்ட வரம்புகள் நீந்து செல்கின்றன. வானத்தில் என்ன இருக்கோ எல்லாமே வட்ட வரம்பு இருக்குது. பூமியும் அப்படித்தான். படைக்கப்பட்ட எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்ட எல்லாமே இறைவனுக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டுப்பட்டு அந்த தொழிலை பேணிக்கொள்ளுது. மனிதன் மட்டும் வர மீறிட்டு இருக்கும். படைப்பண்ணோக்கு அறியல, இறைவனை அறியல. இதெல்லாம் கேட்டோமால நம்பிட்டோம், இதெல்லாம் பார்த்தோமால நம்பிட்டோம், உணர்வுக்குள்ளே போகலை. அப்போ உண்மையான இறைவனை அறியணுமா இல்லையா? அப்போ வேதம் படிக்கணும். இது நினைவூட்டு நல்ல பேசும். இருக்குது, உணர்வு இருக்குது, நமக்கு தெரியும். ஆனால் நம்ம மறந்துடுறோம். மதங்களை பின்பற்றி, மத குருமார்களை பின்பற்றி, சடங்குகளை பின்பற்றி மனிதராக வாழல, மதம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கோம். 24:41 இந்த ஒரு வசனம் இன்னொரு வசனம் அப்படியே நீங்கள் ஆர்டர் எழுதி வச்சு கோர்வை எழுதி வச்சுட்டிங்கன்னா இன்னும் படிப்படி சிந்திக்க முடியும், உணர முடியும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஞானம் கிடைக்கும். வேதம் பொதுவானது, ஞானம் தனித்தன்மையானது. சிந்திக்கும் போது, உணரும் போது. 24:41 நீர் பார்க்கவில்லையா? வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும் பறவை ரெக்கை விரித்த வண்ணம் நிச்சயமா அல்லாவின் தூய்மையை துதிக்கின்றன. ஒவ்வொன்றும் தொழுகியும் இன்னும் அவன் தூய்மையும் போற்று வழியை திடமாக அறிவிக்கப்பட்டே இருக்கின்றன. அல்லாஹ் அவை செய்பவற்றை நன்கறிகின்றான். இப்படி படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் தொழுகை அறிஞ்சிருக்குங்கிறான். இறைவனை வழிபடக்கூடிய அந்த வழிபடுதலை அறிஞ்சே இருக்குது. அது மாறலை. படைப்பின் தன்மை மாறலை, படைப்பின் நோக்கம் விடலை. அது எந்த வட்ட வரம்புல இருந்தோ அது போய் நீந்திட்டு இருக்கு. மனிதனை தவிர மற்ற எல்லா படைப்பும் அப்படி தான். எந்த உயிரினமும் மொழியை மாற்றிக்கல, உணவை மாற்றிக்கல, நம்முடைய வாழ்வியலை மாற்றிக்கல, அதோடைய தன்மையில தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே தொழுதுட்டுன்னு அர்த்தம். இறைவனை வணங்கிட்டு இருக்குது, வழிபட்டுக்கிட்டு இருக்குது, அவனுக்கு பணிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். 41:37 இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய படைப்பில் உள்ளதாகும். இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய படைப்புகளில் உள்ளதாகும். ஆகவே நீங்கள் அல்லாவே அழைப்பவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வழிபடாதீர்கள். சூரியனை வழிபடுறாங்கல்ல, சந்திரனை வழிபடுறாங்கல்ல. படைக்கப்பட்ட பொருள் அது வானங்களையும் பூமியையும் இன்னும் படைக்கப்பட்டதெல்லாம் நம்புறது, அதெல்லாம் வழிபடுறது. படைச்சவனை மறந்துடுறது. படைச்சவன் யாரும் தெரியல, உணரல, அதனால் படைச்சதெல்லாம் நம்புறது இல்லையா? இப்போ சூரியனையும் சந்திரனையும் வழிபடாதீங்கிறார். இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய படைப்புகளில் உள்ளதாகும். படைச்சது தான். ஆகவே நீங்கள் அல்லாவே அழைப்பவர்களாக இருந்தால், அதாவது இறைவனை நீங்கள் வணங்குவர்களாக இருந்தால், இறைவனை வழிபடுவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வழிபாடு செய்யாதீர்கள். இவற்றை படைத்தவனாகிய அல்லாவுக்கே பணிந்து விடுங்கள். உங்களை யார் படைத்தானோ, உங்களுக்காக இந்த அகிலங்க படைத்தான், அவனுக்கு வழிபடுங்க. படைப்பின் நோக்கம் அறியலைன்னா அப்படி தான் இருக்கும், சடங்குல தான் இருக்கும். அப்படி மதத்தை பின்பற்றி, மத குருமார்களை பின்பற்றி, சடங்கை பின்பற்றி இறைவன் அறியல, புறக்கணிச்சிட்டோம். நன்றி கட்டதாக இருக்குங்கிற இறைவன். எல்லா படைப்பும் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அதாவது சிந்தனை என்னென்னா, வரலாறு இப்ராஹிம் நபி வரலாறு வரும். குர்ஆனில் வந்து இப்ராஹிம் நபி வரலாறு. அவர் சிலை வழிபாடு பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் தான். சிந்திக்கிறார். எப்படி சிந்திக்கிறாரு? நாம் செஞ்சு தானே இந்த சிலைகள், நாம் வடிவமைச்சது தானே, அப்புறம் இதுவே கடவுள் சொல்லி இதுவே நம்ம வணங்கிட்டு இருக்கோமே, இதுவே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோமே, எதுக்கு வணங்குறோம்? பிரார்த்தனை தானே, எனக்கு என்ன வேணுமோ கேட்குறேன். அப்போ என்ன கேட்குறாரு? இது எப்படி நமக்கு உதவி செய்யும், அது எப்படி நம்மளை பாதுகாக்கும் சிந்திக்கிறார். அப்படி சிந்திக்கும் போது ஒரு நாள் அவர் கிடைக்கல, ஒவ்வொரு இரவும் சிந்திக்கிறார். அப்போ நட்சத்திரத்தை பார்க்குறாரு. ஓ, இதுதான் இறைவனாக இருக்குமோ, ஏன்னா வந்து ஒளிவாக இருக்குது. அப்புறம் அது மறையும் போது இது மறைதை நான் இறைவனை ஏற்றுக்க மாட்டேங்கிறார். அப்போ சூரியனை பார்க்குறாரு. அப்புறம் இப்படி ஒவ்வொன்றா இயற்கை ஒன்று பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் யார் படைத்தான், அதை இறைவன் வந்துடுறார். சரி, அடுத்ததில் இறைவன் கிடையாது, இதெல்லாம் யார் படைத்தானோ, இதுதான் இங்கே சிந்தனை. இந்த அகிலங்களை யார் படைத்தானோ அவன் தான் என்னுடைய இறைவன், அவன் தான் என்னை படைத்தான். இப்போ அவங்க சார் அவங்க பெற்றோர்ட்டையும் அவங்க சமுதாயத்தையுமே சொல்கிறார், நீங்கள் எதை வணங்குறீங்க, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நாமளே ஒன்று உருவாக்கி நாமளே படைச்சு இதுதான் நம்மளை வணங்கணும், இதுதான் நம்ம வாழ வைக்க நினச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு கேட்குறாரு. அதாவது 29:16 குர்ஆனில் படிப்பினை இருக்குது, உபதேசம் இருக்குது, எச்சரிக்கை இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது, இறைவனை பற்றியான ஞானம் இருக்குது, மனிதனை பற்றியான ஞானம் இருக்குது, படைப்பின் நோக்கம் இருக்குது, இறைவனை எப்படி வழிபடுன்றது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சிந்திக்கலை.
29 16 16 17. இன்னும் இப்ராஹிம் அவர் தம் சமூகத்தாரிடம், அல்லாஹ்வே நீங்கள் அலையுங்கள், அவனையே உள்ளச்சம் கொள்ளுங்கள், நீங்கள் அறிபவராக இருந்தால், அப்படின்னா சிந்திப்பவராக இருந்தால் அர்த்தம். நீங்கள் அறிபவராக இருந்தால் இதுவே உங்களுக்கு நன்மையுடையதாகவும் இருக்கும் என்று கூறிய வேளையில் என்ன சொல்றாரு? நீங்கள் அல்லாஹ்வே வணங்கின அர்த்தம். அல்லாஹ்னா என்ன? அவனை தவிர இறைவன் இல்லை. அரபி வார்த்தை அல்லாஹ், சரியா? பைபிளில் கூட அல்லான்னு இருக்கும், கடவுளுக்கு அல்லான்னு இருக்கும், இறைவனுக்கு அல்லான்னு இருக்கும். அவர் அரபிங்கிறது அல்லான்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். எப்பொருளுமாக இல்லாதவன், உணர்வானவன், உள்ளச்சத்துக்குரியவன், நம்பிக்கைக்குரியவன், பாதுகாப்பவன், என்னெல்லாம் உணர்வீங்களோ அது அல்லாஹ். உருவம் கொடுக்காத வரைக்கும், பேர் வைக்காத வரைக்கும், சரியா? உணர்வா நம்ம இறைவன் நினைக்கிற வரைக்கும் அது அல்லாஹ். 29 17 அல்லாவை அன்றி சிலைகளை வணங்காதீர்கள். அப்படி அல்லாவை அன்றி சிலைகளை வணங்குகிறீர்கள், மேலும் நீங்கள் பொய்யான வடிவமை அமைத்துக் கொண்டீர்கள். இறைவனுக்கு பொய்யான, இதுதான் இறைவன் சொல்லி, இதுதான் கடவுள்னு சொல்லி, இப்படி தான் இருப்பான்னு சொல்லி ஒரு பொய்யான வடிவத்தை அமைத்துக் கொண்டீர்கள். நிச்சயமாக அல்லாவை தவிர நீங்கள் வணங்கி வரும் இவை உங்கள் தேவைகளை கொடுக்க சக்தியற்றவை. எது கோயிலுக்கு போகிறோம்? எதுக்கு வழிபாடு தளத்துக்கு போகிறோம்? அங்கே போய் பிரார்த்தனை மட்டும் தானே போகிறோம். அப்போ வணங்கி பிரார்த்தனை பண்ணுறோம், வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணுறோம். என்ன கேட்குறோம்? எனக்கு இதை கொடு, அதை கொடு, செல்வத்தை கொடு, பொருளை கொடு, அறிவை கொடு, எல்லாம் கேட்குறோமா இல்லையா? இப்போ பிரார்த்தனைக்காக தான் கோயிலுக்கும் மசூதிக்கும் சர்ச்சுக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே நீங்கள் எதை கேட்குறீங்களோ, அல்லாவை அன்றி சிலைகளை வணங்குகிறீர்கள், மேலும் நீங்கள் பொய்யான வடிவமைத்து கொண்டீர்கள். இதுதான் கடவுள். கடவுளுக்கு உருவம் கிடையாது, கற்பனையிலே யூகங்களையும் வடிவமைத்து கொண்டீர்கள். நிச்சயமாக அல்லாவை தவிர நீங்கள் வணங்கி வரும் இவை உங்கள் தேவைகளை கொடுக்க சக்தியற்றவை. ஆதலால் நீங்கள் அல்லாவிடமே தேவைகளை தேடுங்கள், உங்களை படைத்தை விட தேவையை கேளுங்கள். ஏற்கனவே படைச்சிட்டான், நம்மளை படைச்சு நமக்கு அகிலங்களையும் படைச்சிட்டான், நம்மளுக்கு தேவைகளையும் படைச்சிட்டான். அதுக்கான ஞானத்தை கேளுங்க, எப்படி இதை வாழணும், எப்படி இதை அடைகிறது, இல்லையா? அவனையே அலையுங்கள், அவனுக்கே நன்றி செலுத்துங்கள், அவனிடத்திலேயே நீங்கள் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். யார் படைத்தானோ அவன்கிட்ட திரும்ப போகிறோம். அப்போ படைத்த பக்கம் திரும்பாதீங்க, சிலைகளையும் கற்களையும் வணங்காதீங்க, மனிதனை வணங்காதீங்க. மண்ணையும் கல்லையும் அப்படிதான். மண்ணை வணங்குறதுனா மனிதனை வணங்குறது, முன்னையும் மூதாதையும் வணங்குறது. கல்லை வணங்குறதுனா சிலைகளை வணங்குறது. வணங்குறது என்ன? வழிபாடு செய்கிறது. வணங்கி வழிபடுறது வேற, வணக்க வழிபாடு வேற. சரி, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 7:195 இதெல்லாம் எப்படியான இப்படி வரலாறுல வருது. 7:195 அவர்களுக்கு நடக்கக்கூடிய கால்கள் உண்டா, அல்லது அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய கைகள் உண்டா, அல்லது அவர்களுக்கு பார்க்கக்கூடிய கண்கள் உண்டா, அல்லது அவர்களுக்கு கேட்கக்கூடிய காதுகள் உண்டா? நீர் கூறும், நீங்கள் இணை வைத்து வணங்கும் தெய்வங்களை அழைத்து எனக்கு சூழ்ச்சி செய்து பாருங்கள், எனக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்காதீர்கள். என்ன சொல்கிறாங்க? அவங்க அதான் வழிபட்டு இருந்தாங்க, சடங்கு பண்ணிட்டு இருந்தாங்க, சிலைகள் தான். ஆனால் அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, இது எதுவுமே செய்யாது, நாம தான் செஞ்சோம், நாம தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் நடக்கக்கூடிய கால் இருக்குது, நடக்காது. அப்படி கை இருக்குது, பிடிக்காது. கண் இருக்குது, பார்க்காது. காது இருக்குது, கேட்காது. புலங்கள் கிடையாது. ஆனால் இறைவன் நம்மளை படைச்சான், நமக்கு கால் இருக்குது, நடப்போம், கை இருக்குது, பிடிப்போம், காது இருக்குது, கேட்போம், கண் இருக்குது, பார்ப்போம், வாய் இருக்குது, பேசுவோம், இல்லையா? அப்போ நம்ம உணர்வும் கொடுக்கப்பட்டிருக்கு, உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் படைச்சதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஆன்மா கிடையாது, மனசு கிடையாது, உயிர் கிடையாது, உணர்வு கிடையாது, புலன்கள்லாம் கிடையாது. கேட்காது, பார்க்காது, பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் பார்க்காது, இல்லையா? அப்படின்னு சொல்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்ராஹிம் நபி அவர்களுக்கு, அதாவது நீங்கள் செய்த தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய கால்கள் உண்டா, அவர்களுக்கு அல்லது அவர்களுக்கு பிடிப்பதற்கான கைகள் உண்டா, அல்லது அவர்களுக்கு பார்க்கக்கூடிய கண்கள் உண்டா, அல்லது அவர்களுக்கு கேட்கக்கூடிய காதுகள் உண்டா? கூறும், நீங்கள் இணை வைத்து வணங்கும் தெய்வங்களை அழைத்து எனக்கு சூழ்ச்சி செய்து பாருங்கள், எனக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்காதீர்கள். சரியா? அப்போ நான் உண்மையான இறைவன் அறியறதுக்கு இந்த வேதம் படிக்கணும், குர்ஆனை படிக்கணும், மதம் கடந்து படிக்கணும். ஒரு மதத்துக்கானது கிடையாது, மனிதனுக்கானது. இதில் நமக்கு நினைவூட்டு நல்ல விஷயம் இருக்குது. எது இறைவன், இறைவனா யார்? இறைவன் தான் அறிவிக்கணும். அவன் தான் அவனை பற்றி அறிவிக்கணுமே தவிர நம்ம மனிதர்கிட்ட கேட்குறோம். மனிதர்கிட்ட கேட்கும்போது அவன் கற்பனையிலையும் யூகங்களையும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, சிந்திக்கணும் இல்லையா? இப்போ 23:12 13 13 14 இன்னும் நிச்சயமாக நாம் மனிதனை களிமண்ணிலிருந்துள்ள சாரத்திலிருந்து படைத்தோம். படைச்சவன் சொல்கிறான், எப்படி படைச்சேன்னு சொல்கிறான். அதை பற்றி ஞானம் அறிவிக்கிறான். நான் அவளை எப்படி படைத்தேன் அப்படின்னா, இன்னும் நிச்சயமாக நாம் மனிதனை
களிமணிலிருந்துள்ள சாரத்தை கொண்டு படைத்தோம். பின்னர் நாம் அவனை பாதுகாப்பான இடத்தில் இந்திரத்துளியாக ஆக்கினோம். பின்னர் அந்த இந்திரத்துளியை மறைவான நிலையை ஆக்கினோம். பின்னர் அதை மறைவான நிலையில் ஒரு தசைப்பிண்டமாக ஆக்கினோம். பின்னர் தசைப்பிண்டத்தை எலும்புகளாகவும் ஆக்கினோம். பின்னர் எலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறொரு படைப்பாக செய்தோம். அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன், மிக அழகான படைப்பாளன். இந்த வசனம் வேற எந்த வேதத்தில் இருக்குமா? படைச்சவன் தான் சொல்ல முடியும். நான் இப்படி தான் படைச்சேன், உங்களை ஒரு துளியிலேருந்து படைத்தேன், மண்ணிலேருந்து படைத்தேன், இன்னும் அறியாத நிலையிலேருந்து படைத்தேன். எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறான், நான் எப்படி படைச்சேன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு துளி தான் அந்த ஒரு துளி ஆற்றல் எப்படி இருக்குன்னு சொன்னால், மனிதனை படைத்து அவன் வாழுங்காலம் போல 100 வருஷம் வேணா 100 வருஷமான ஆற்றல் அதில் இருக்குது. அந்த ஒரு துளியில் இருக்குது. அதில் தான் கண்ணு, காது, மூக்கு, உள்ளுறுப்பு, வெளியுறுப்பு எல்லாமே அந்த ஒரு துளியிலேருந்து படைக்கப்பட்டதானே. செஞ்சு பார்க்கணுமா இல்லையா? ஒரு துளியிலேருந்து வாழுங்காலம் வரைக்கும், அந்த மனிதன் வாழுங்காலம் வரைக்கும் அந்த ஆற்றலும் அந்த உயிரும் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஆற்றல் அது? அப்போ சிந்தனைக்காக இறைவன் சொல்கிறான், எப்படி படைச்சேன்னு சொல்லி காட்டுறான் இல்லையா? எதுக்காக படைச்சேன்னு சொல்கிறான், எப்படி படைச்சேன்னு சொல்லிட்டான். எதுக்காக படைச்சேன் அப்படின்னா 51, 56, 57 இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. எதுக்கு படைச்சப்ப? ஜின்களையும், ஜின்கனா முந்தைய படைப்பு, நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின்கள், பிந்தைய படைப்பு மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்கள். அப்போ இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. வணங்குவதற்காக தான் படைச்சிருக்காங்க. என்னை கீழ்ப்படிவதற்காக, கட்டுப்படுவதற்காக, என்னை தொழுவதற்காக படைக்கப்பட்டிருக்கு. எந்த நோக்கம் இது? படைப்பு நோக்கம் என்ன? எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? என்னை வணங்குவதற்காக. வணங்க அப்படின்னா என்னன்னு கேட்கணுமா இல்லை? இறைவன்ட்ட உன்னை எப்படி வழிபடணும்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்கலையா? நம்ம மதங்களை பின்பற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம், சடங்கு பண்ணிட்டு இருக்கோம். இறைவனை அறியலையே, இறைவனாக நினச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதான் இறைவன் நமக்கு தெரியுமா? நம்ம தொழுகிற இறைவனை தான் தொழுகிறோமா? இறைவனை தான் பிரார்த்தனை பண்ணுறோமா? சிந்திக்கணுமா இல்லையா? இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை. அவர்களிடமிருந்து எந்த பொருளையும் நான் விரும்பவில்லை. நான் உங்கள்ட்ட எதையும் கேட்கலைங்கிற, நான் உங்களை படைச்சிட்டேன், உங்கள்ட்ட நான் எதையும் கேட்கலைங்கிற. எனக்கு அவர் உணவளிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நம்ம என்ன செய்வோம்? நாம் ஒரு கடவுளை படைச்சிட்டு அதுக்கு போய் படைக்கிறோம்ல. சரி, நாங்கள் கடவுளுக்கு படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள், அப்புறம் என்ன நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை போய் வந்து கடவுளுக்கு வச்சுட்டு அதை சாப்பிட்டு நினச்சிட்டு இருக்கோம், உணவளிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், அவரிடம் எந்த பொருளையும் நான் உங்கள்ட்ட எதுவும் கேட்கல. சொல்கிறோம் இல்லையா? தங்கத்தை போடுறாங்க, காசு எல்லாம் காணிக்கின்ற பேரில் உண்டியில் நிறைய போட்டு வராங்க இல்லையா? வழிபாடு தலங்கள் எவ்வளோ உண்டிகள் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, யாருக்கா பயன் தருதா? அது இறைவனுக்கு பயன் தராது. இறைவனுக்கு தேவையற்றவன், கடவுள் தேவையில்லை தானே. ஆனால் ஒவ்வொரு மதங்கள்லையும் ஒவ்வொரு வழிபாடு தலங்கள்லையும் எவ்வளோ சொத்து இருக்குது, நிலங்களாக இருக்குது, பொருளாக இருக்குது, தங்கமாக வெள்ளியாக பணமாக இருந்துட்டு இருக்கா இல்லையா? அது யாருக்கா பயன் தருதா? என்ன செய்கிறோம்? கொண்டு போய் கொட்டுறோம் அப்படியே. அப்புறம் பாலாபிஷேகம் பண்ணுறோம், அதுக்கு பழங்கள் வைக்கிறோம். இல்லைன்னு சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட எதுவும் தேவையும் கேட்கலையப்பா, நீங்கள் என்னையே நினச்சிக்கிட்டு ஒரு பொய்யான வடிவத்தை அமைச்சிட்டு அதுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்களே அப்படிங்க. அப்போ அவரிடம் எந்த பொருளையும் நான் விரும்பவில்லை, எனக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் தான் தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றான், ஆற்றல் மிக்கவன், உறுதி மிக்கவன். உங்களுடைய தேவையை நான் தான் கொடுக்குறேங்க. 7 வானங்கள்லேருந்து உங்களுக்கு உணவளிச்சிட்ருக்கேன், அனைத்து தேவையும் உங்களுக்காக நான் படைச்சிருக்கேன், எனக்கு எந்த தேவையும் கிடையாது. அகிலங்கள் மீது எனக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேங்கிற. அருளாளன் பொருளை கேட்பானா? ஆனால் இறைவனுக்கு செய்கிறேன், கடவுளுக்கு செஞ்சு சேருமா இல்லையா? இதெல்லாம் பொய் தானே. படைப்பு நோக்கம் என்ன? இப்போ 98:5 அத்தியாயம் 98:5 அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக, அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருக்கீங்களா? எப்படி உண்மையாக இருக்குது? அல்லாஹ்வுக்கே உண்மையாளர்களாக, அவன் பொருத்தத்துக்குரியவர்களாக அல்லாஹ்வே அவர்கள் முன்னோக்க வேண்டும், மேலும் இறை உணர்வுகள் நிலைத்திருக்க வேண்டும், மேலும் தூய்மைக்கானவற்றை கொடுத்து உதவ வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நேர்வழி. நேர்வழி எவ்வளோதாங்க? அவனுக்கு உண்மையாக இருக்கீங்கிறான், படைச்சவனுக்கு உண்மையாக இருக்கீங்கிறான். எப்படி உண்மையாக இருக்குது? இறைவனுக்கு எப்படி உண்மையாக இருக்குது தெரியுமா? மனசாட்சிக்கு எப்போ உண்மையாக இருக்குமோ இறைவனுக்கு உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். மனசாட்சிக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? மனசாட்சி நியாயமாக இருக்கிறோமா? நம்முடைய பேச்சு உண்மையாக இருக்குதா? நம்முடைய செயல் உண்மையாக இருக்கா? நம்முடைய வாணிபம் உண்மையாக இருக்கா? நம்முடைய உறவுகள் உண்மையாக இருக்கா? இதெல்லாம் உண்மை இருந்தால் தான் இறைவனை வழிபடணும்னு அர்த்தம். மனசாட்சியை வழிபடாமல், மனசாட்சி கட்டுப்படாமல், மனசாட்சி கீழ்படாமல், மனசாட்சியில் உண்மையாக இல்லாமல் வெளியே நம்ம செய்கிறதெல்லாம் பொய், கடவுள் பேரால் சடங்கு செய்கிறதெல்லாம் பொய் தான். ஒவ்வொருத்தருக்கும் அடையாளம் வச்சுருக்கோம்ல, ஒவ்வொரு மதத்துலையும்
நான் முஸ்லீம், நான் இந்து, நான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பல மதங்களில் பல அடையாளம் வச்சுருக்கோம், பல சடங்கு வச்சுருக்கோம். இல்லை உண்மையே பொய்யா வெளியே மனிதர்கள் காட்டுறோம், அவ்வளோதான். தொழிலாடி கேட்டு தான் அவர் பிறகு காமிக்கிறாருன்னு சொல்கிறான் இல்லையா, பிறகு காமிக்கிறார்கள், பிறகு காமிக்கிறோம். இறைவன் சொல்கிறான் தக்குவா பயபக்தி அல்லாஹ்வின் அடையாளம் உள்ளங்கிறான். மனசாட்சியை பயப்படுவர்கள் மட்டும்தான் இறைவனை ஏற்றுக்கிறான். அப்போ அல்லாஹ்க்கு உண்மையாக இருக்குதுன்னா மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கிறது. ஒவ்வொரு எண்ணமும் சரி, ஒவ்வொரு பேச்சும் சரி. எத்தனை பேர் மனசாட்சி உண்மையாக இருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்மளை மனசாட்சி உண்மையாக இருக்குமா, நம்ம நியாயமாக இருக்குமா, பயபக்தியோடு இருக்கிறோமா, நம்முடைய எண்ணம், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய வாணிபம், கொடுக்கல் வாங்கல், உறவு உண்மை இருக்கா? இருந்தால் அதுதான் இறைவனை வழிபடுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக, அவன் பொருத்தத்துக்குரியவர்களாக, நம்முடைய பேச்சு அவனுக்கு பொருத்தமானதாக இருக்கும். நம்ம மனிதனை திருப்திப்படுத்துறதுக்காக எவ்வளோ பொய் சொல்கிறோம், எவ்வளோ ஏமாத்துறோம், நடிச்சு காட்டுறோம். உறவுகளை திருப்திப்படுத்தணும், மனைவி திருப்திப்படுத்தணும், கணவனை திருப்திப்படுத்தணும், இல்லை பிள்ளைகளை திருப்திப்படுத்தணும், உறவுகளை திருப்திப்படுத்தணும், நட்பை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி நம்ம பொய் சொல்கிறோமா இல்லையா? அவங்க கோச்சிப்பாங்களே, சங்கடப்படுவாங்களே, நம்மளை ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்ட்டு. நம்ம இறைவனை திருப்திப்படுத்தணும்ல, அவன் என்ன நினச்சிப்பான் நம்மளை? என்ன யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்மளை பற்றி இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பான்னு நினைக்கிறோமே, நம்மளை பற்றி இறைவன் என்ன நினைப்பான்? இறைவன் நம்மளை படைச்சானே, நம்ம உண்மை பேசுகிறோமா, அவனுக்கு பொருத்தமாக பேசுகிறோமா, அவனுக்கு பொருத்தமான செயல் செய்கிறோமா? அப்போ அல்லாஹ்வுக்கே உண்மையாளர்களாக, அவனுக்கு உண்மையாக இருக்கீங்கிறான். அவன் பொருத்தத்துக்குரியவர்களாக அல்லாஹ்வே அவர் முன்னோக்க வேண்டும். நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேங்கிறேன், நீங்கள் என்ன பாருங்க. நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறத என்னை கவனிங்க, நீங்கள் நான் உங்களை கவனிச்சுட்டு இருக்குங்கிறத உள்ளத்தோடு இருங்க, என்கிட்டே கேளுங்க. மேலும் இறை உணர்வுகளை அவர் நிலைத்திருக்க வேண்டும். இறை உணர்வுன்னு என்ன அர்த்தம்? இதுதான் தொழுகை, இதுதான் கும்பிடுதல், இதுதான் வழிபடுதல். உணர்வு தான். உணர்வு உள்ளச்சம் நல்ல செயல். உள்ளச்சம் இல்லாமல் நல்ல செயல் கிடையாது. உணர்வு இல்லாமல் உள்ளச்சம் கிடையாது, உள்ளச்சம் இல்லாமல் நல்ல செயல் கிடையாது. இப்போ குர்ஆனில் பல இடங்களில் தொழில் நாட்டுகள் ஜக்காத்தை கொடுத்து வாங்குறது அப்படின்னு அர்த்தம். உள்ளச்சத்தை மேற்கொள்ளுங்க, நல்ல செயலை செய்யுங்க. ஏன்னா செயலுக்கான கூலி தான் கொடுக்கப்படும். படைப்பு நோக்கம் என்ன? உங்களில் செயல்களால் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக படைச்சிருக்காங்கிறான். அழகான செயலுக்கு தான் கூலி, புண்ணியம். எது? சொர்க்கம் தானே. புண்ணியத்துக்கு தான் சொர்க்கம் தானே. இப்போ பாவம்னா என்ன? தீய செயல், தீய பேச்சு, தீய எண்ணம், தீய பார்வை. அப்போ தீமைக்கு என்ன கூலி? நரகம், வேதனை. அது இந்த உலகத்துலையும் கிடைக்கும். சொர்க்கம் அதுக்கு இந்த உலகத்துலையும் கிடைக்கும். சுகமும் அமைதி எப்பெல்லாம் இருக்குதோ அது சொர்க்கத்துக்கான பிரதிபலிப்பு. எப்பெல்லாம் வேதனையும் கஷ்டமும் இருக்குதோ அது நரகத்துக்கான பிரதிபலிப்பு. நம்ம அந்த வேதனை வரும்போதெல்லாம் இறைவனை இந்த நரக நெருப்புலேருந்து பாதுகாத்துன்னு கேட்கணும், நரக வேதனையிலேருந்து பாதுகாத்துன்னு கேட்கணும். சின்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம சின்ன நெருப்பு லைட்டாக பட்டுச்சு, அப்படியே பொங்கி போச்சு, கையெல்லாம் பொங்கி போச்சு, அப்போ இதுவே தாங்க முடியல. ஆனால் நரகங்கிறது முழுக்க முழுக்க நெருப்பாலே இருக்கும். ஒரு சின்னதாக எறும்பு கடிச்சு தாங்க முடியல, ஒரு பாம்பு கொதிச்சு தாங்க முடியல. ஆனால் இதெல்லாமே மொத்தத்தில் நெருப்பு அங்கே தான் இருக்கும். எதில் இருக்கும்? நரகத்தில் தான் இருக்கும். இது விசேஷத்துகள்லாம் அங்கே தான் இருக்கும். இப்போ நாம் இதெல்லாம் பார்த்து பயப்படுறோமோ, இதெல்லாம் நமக்கு பயமாக இருக்குதோ அதெல்லாம் அங்கே இருக்கும். இதெல்லாம் சுகமாக விரும்புகிறோம். நம்ம நல்ல காற்றடிக்குது, மழை பெய்யுது, குளிர்ச்சியாக இருக்குது, நல்ல உணவு இருக்குது, நல்ல மன அமைதியாக இருக்குது, உறவுல நிம்மதி இருக்குது. அப்போ நிம்மதியாக இருக்க மனம் நிலை இருக்கு இல்லையா, அதுதான் சொர்க்கத்துடைய பிரதிபலிப்பு. அப்போ நீங்கள் அதிகரித்து கேட்கணும். அப்போ அல்லாஹ்வுக்கு உண்மையாளர்களாக, அவன் பொருத்தத்துக்குரியவர்களாக அவனையே முன்னோக்க வேண்டும். மேலும் இறை உணர்வு நிலைத்திருக்க வேண்டும். உணர்வு நிலைத்திருக்குன்னு சொல்கிறான். தொழில் நிலநாட்டுக்குன்னு சொல்கிறான், பிரேக் கிடையாது. தொழில் நிலநாட்டுங்கள் அப்படின்னு அர்த்தம். இறை உணர்வு நிலத்தில் இருக்குன்னு அர்த்தம். விட்டு விட்டு தொழுவது கிடையாது. எப்பவுமே உள்ளத்தோடு இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். அப்போ தான் பார்வையும் எண்ணமும் சரியாக இருக்கும், செயலும் நன்மையாக இருக்கும், நம்முடைய பேச்சு உண்மையாக இருக்கும். இன்னும் மேலும் தூய்மையானவற்றை கொடுத்து உதவுங்கள், பிறகு கொடுத்து வாருங்கன்னு சொல்கிறோம். நன்மை செஞ்சு பிறகு நன்மை, உங்கள் நன்மைக்கு தேடிக்குங்க. மற்றவங்களை செய்யலை, அது நமக்கு தான் செஞ்சுக்கிறோம். எப்போ மற்றவங்க உதவி செய்கிறோமோ அது நமக்கான உதவி நம்மளே செஞ்சுக்கணும். அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சுருக்கோம் ஒரு நன்மைகள் எல்லாமே. நம்ம போக மீதமான செலவு செய்யுங்கிறான். முதல்ல எப்படி? அன்பாக பேசுங்க, நியாயமாக பேசுங்க, அப்புறம் அவங்களை இறக்கம் காட்டுங்க, கருணை புரிங்க, இன்னும் உங்களுக்கு கொடுத்து வந்து என்ன உதவி செய்யுங்க. இதெல்லாம் நம்ம இறைவன்ட்ட விரும்புகிறோமோ அதை அவங்கள மற்றவங்களும் செய்யுங்கிறான். நீங்கள் நேசிப்படுறது செலவு செய்யாது. நீங்கள் எதை நேசிக்கும் மற்றவங்க செலவு செய்யுங்க. இறைவன் மன்னிக்கணுமா, நீங்கள் மன்னிங்க. இறைவன் உதவி வேணுமா, பிறருக்கு உதவி செய்யுங்க. இப்படி நம்ம இறைவன் எதை கேட்குறோமோ அதுலேருந்து நீங்கள் செலவு செய்யுங்க. தூய்மையானவற்றை கொடுத்து உதவ வேண்டும் என்பதை தவிர உங்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நேர்வழி. நேர்வழி இவ்வளோதாங்க. நேர்வழியான இறைவனை அடையக்கூடிய பாதை. அவனுக்கு உண்மையாக இருக்கணும், அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழணும், இன்னும் அவன் உள்ளத்தோடு இருக்கணும், பிறகு கொடுத்து உதவணும். இந்த 4 விஷயம்தான் இல்லையா? ஆனால் என்ன சொல்கிறான்னா 80-23 எதை கட்டளையிட்டானோ அதை அவன் நிறைவேற்றவில்லை.
காலத்தின் சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். எப்படி உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருந்த வசனத்தை. ஒவ்வொருத்தருக்கும் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, இது வாழ்க்கை. நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, அது மரணம். ஆனால் இறைவன் சொல்கிறான், காலத்தின் சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். 80:23 எதை கட்டளையிட்டானோ அதை அவன் நிறைவேற்றவில்லை. நஷ்டத்தில் இருக்காங்கிறான். நான் கட்டளை எதை இட்டானோ அதை நிறைவேற்றவில்லைங்க. எதுக்காக படைச்சனோ அவன் உணரவே இல்லை. இறைவனை உணரல, படைப்பு நோக்க உணரல. ஆனால் வணக்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். வணங்கி வழிபடுறது இல்லை. வணங்கி வழிபடுறது வந்து உள்ளச்சம், பயபக்தி. இறைவன் உள்ளத்தை தான் பார்க்குறான், உருவத்தை பார்க்கல, பொருளை பார்க்கல, பொருளை கேட்கவும் இல்லை, இல்லையா? அப்போ எதை கட்டளிட்டானோ, எதை கட்டளிட்டான் அவன்கிட்ட கேட்கணும். இறைவனே, எதை நீ எனக்கு கட்டளை அறிவிச்சு கொடு, உன்னை பற்றி எனக்கு ஞானம் கொடு, படைப்பு நோக்கத்தை அறிவிச்சு கொடு, எப்படி வழிபடணும் அறிவிச்சு கொடு, கேட்கணுமா இல்லையா? இப்ராஹிம் நபி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வசனம் பார்த்துடலாம். 40:65 அத்தியாயம் 40:65. அவனே உயிரளிப்பவன், அவனை அன்று இறைவன் இல்லை. ஆகவே நீங்கள் அவனுக்கே வழிபட்டு தூய நெஞ்சத்துடன் அவனையே நோக்குங்கள். அனைத்து புகழும் அகிலங்கள் இறைவன் அல்லாஹ்வுக்கே ஆகும். அவனே உயிர்ப்பிக்கின்றான். யார் என்னை உயிர்ப்பிக்கின்றானோ அவனே உயிர்ப்பிக்கின்றான். அவனை என்று இறைவன் இல்லை. என்னை படைச்சவன் தான் இறைவன். நான் படைச்சாலும் இறைவன் கிடையாது. அப்படியா? அப்போ ஆகவே அவன் என்று இறைவன் இல்லை. அவனுக்கே வழிபட்டு, நீங்கள் அவனுக்கே வழிபட்டு தூய நெஞ்சத்துடன் அவனையே நோக்குங்கள். இறைவனுக்கு வழிபடுங்கிற, வழிபாடு பண்ணாதீங்கிற. வழிபட்டு தூய நெஞ்சத்துடன், உள்ள தூய்மையா, நல்ல எண்ணத்தோட. நல்ல எண்ணம் ரொம்ப முக்கியமாக. நல்ல எண்ணம் இருக்கா நம்மள்கிட்ட? யார் மீது அதாவது எண்ணம் இருந்துகிட்டே, கெட்ட எண்ணம் இருந்துட்டு தானே இருக்கு. குடும்பத்திலேயே கணவன் மீது, மனைவி மீது, பிள்ளைகள் மீது, பெற்றோர் மீது, கூட பிறந்தவங்க மீது, நட்பு மீது, யார் மீது அதாவது கெட்ட இருந்துகிட்டே இருக்கு. கெட்ட எண்ணம். அந்த கெட்ட எண்ணம் தான் சைத்தாலாக காட்டுறான், இன்னும் பெருசாக்குறான், போராமை போட்டி தூண்டுறான், நயவஞ்சத்தை உண்டாக்குறான். நம்முடைய எல்லா கெட்ட செயலுக்கும் அதான் காரணமாக இருக்கும். பெருமையை கைவிட்டோம்னு தான் முதல்ல உள்ளம் தூய்மையாயிரும். அடுத்து போராமை கைவிடும். 2 விஷயம் தான், பெருமையும் போராமையும். சைத்தான் பெருமை கொண்டான், போராமை கொண்டான். அவன்கிட்ட தான் ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்கிறான்? பெருமை கொண்டான், நான் என்ன நெருப்பால் படைச்சேன் அப்படின்றான். போராமை என்ன? மனிதருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டுச்சு, போராமை கொண்டான். இந்த பெருமையும் போராமையும் தான் இன்றைக்கி எல்லா குணக்கேடும் காரணமாக இருக்கு. அதில் அவனே உயிர்ப்பிக்கின்றான். அவனே உயிரளிப்பவன், அவன் என்று இறைவன் இல்லை. ஆகவே நீங்கள் அவனுக்கே வழிபட்டு தூய நெஞ்சத்துடன், தூய நெஞ்சம் இவன்கிட்ட கேட்கணும். என் மனசை தூய்மைப்படுத்தி கொடுங்க, எண்ணங்களை தூய்மைப்படுத்து, பார்வையை தூய்மைப்படுத்து, அவனையே நோக்குங்கள். அனைத்து புகழும் அகிலங்கள் இறைவன் அல்லாஹ்வுக்கே ஆகும். 22:66 இறைவனை உணர்றதுக்காக தான் இந்த வசனங்கள். என்ன? கடவுள்னா யாரு, இறைவனா என்ன, அப்படி படைச்சவனா யாரு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம படிக்கும்போது சிந்திக்கணும். 22:66 22:66 இன்னும் அவன்தான் உங்களை வாழ செய்கின்றான், பிறகு அவனே மரணிக்க செய்வான். இப்படி அவன் தான் வாழ செய்கிறான். நம்ம வாழல, நான் வாழ போகிறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன், நான் வாழ்ந்து பார்க்குறேன் சொல்கிறோமா இல்லையா? நம்மகிட்ட பெருமை இருக்குது. எப்படி? நான் வாழ்ந்து காட்டுறேன், நான் வாழ்ந்து பார்க்குறேன், நான் வாழ போகிறேன். இதுன்னு சொல்ல நான் தான் உன்னை வாழ வச்சுட்ருக்கேங்க. அறிவு மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்குது, ஞானம் என்கிட்ட இருக்குது, உடல் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, உயிர் என்கிட்ட இருக்குது, இல்லையா? நம்ம எதாவது செய்கிறோமா உயிர் வாழ்கிறதுக்கு? மூச்சு சுவாசி நம்ம எதாவது செய்கிறோமா? வெளி உறுப்பு 2 கைகால ஆட்டிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். உள்ளுறுப்பு எதாவது செய்ய முடியுமா? உள்ளுறுப்புக்கு ஏதாவது அதிகாரம் இருக்குதா? அதை பற்றி ஞானம் இருக்குது, நம்ம எதாவது செய்ய முடியுமா? செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது படைக்கப்பட்டது எந்த நோக்கத்தை படைக்கப்பட்டதோ அந்த தன்மையில் அப்படியே இருந்துட்டு நம்ம காலம் இருக்கிற வரை இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்கும், நுரையீரல் இயங்கிக்கிட்டே இருக்கும், சுருங்கி விருங்கி தன்மை கொண்டது. ஒவ்வொரு உறுப்பும் சுருங்கி விரும்பி தன்மை கொண்டது. இதை நம்ம எதாவது செய்ய முடியுமா? நம்ம அறிவு கொண்டு கைகால் ஆட்ட முடியும், 2 வெளி உறுப்பு மட்டும் ஆட்ட முடியும், அவ்வளோதான். கைகால் அசைச்சிக்கலாம், அவ்வளோதான். உள்ளுறுப்பு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவன் தான் வாழ வச்சுட்ருக்கான். எப்படி? இன்னும் அவன்தான் உங்களை வாழ செய்கின்றான், பிறகு அவனே மரணமடைய செய்கின்றான், அதன் பின்னர் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அப்படியே இவ்வளோ நன்றி கெட்டவன், புரியுதா? நான் எதுக்காக படைச்சா அந்த நன்றி கெட்டவனாக இருக்கேங்கிறான், நன்றியோட இல்லைங்கிறான். நன்றி செலுத்துவது தான் நன்றி உணர்வு, உள்ளச்சம், பயபக்தி. ஆனால் இறைவனுக்கு உண்மையாக இருக்குமா? இல்லை. கொடுக்கப்பட்ட காலத்தை அவனுக்கு பொருத்தமாக வாழ்றதில்லை. நம்ம வேடிக்கையும் விளையாட்டுலையும் பொழுதுபோக்கிலையும் பொருளீட்டுலையும் அப்படிதான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவன் எந்த நோக்கத்தை படைத்தான்? காலம் கொடுக்கப்பட்டு காலம் கழிஞ்சிக்கிட்டே வருது, நேரம் நெருங்கிட்டே இருக்குது. உணர்ந்துருக்கோமா? ஒவ்வொரு நாளும் கடக்கும் போதெல்லாம், ஒவ்வொரு இரவு பகல் மாறும் போதெல்லாம் நம்முடைய காலம் கழிஞ்சிக்கிட்டே வருது, நேரம் நெருங்கிட்டே இருக்குது. வந்து நிற்கும் டக்குன்னு. என்ன செய்ய முடியும்? அந்த மரணம் வந்து நம்ம தப்பிக்க முடியுமா? எங்கே தான் வந்து சொல்ல, உறுதியான கட்டப்பட்ட கோட்டையில் தானே உங்களுக்கு வந்துட்டான், மரணம் நெருங்கிங்கிறான். 18:110 ஒவ்வொரு வசனம் படிக்கும்போது முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிச்சிருக்கேன். இது உதாரணத்துக்காக பல வசனம் எடுத்து காட்டுறோம். 18:110 சொல்வீராக, நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே. யார் சொல்கிறா? நபி சொல்கிறாங்க.
நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே. உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், எனக்கு ஒரே இறைவன் தான் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு தூதரும் கடவுள் ஒருத்தர் தான் சொல்ல தான் வந்தாங்க. மதத்தை போதிக்க வரல, சடங்கு கற்பிக்க வரல. கடவுள் ஒருத்தன் தான், மனசாட்சி கட்டுப்படுங்க, கீழ்ப்படுங்க, சொல்ல தான் வந்திருக்காங்க. இப்போ சொல்வீராக, நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே, உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவர் தன்னுடைய இறைவனை சந்திக்கலாம் என்று ஆத வைக்கிறார்களோ அவர்கள் நல்ல செயலை செய்து தன் இறைவனை வணங்குவதில் வேறெவரை இணையாக்காத இருப்பதாக. அப்படி நல்ல செயல் செய்து, படைப்பு நோக்கம் தானே, செயல் அழகானவர் யார் சொல்லியிருக்காங்க. அப்போ யார் என்னுடைய ஆதரவு வைக்கிறாங்களோ அவர் என்ன செய்கிறாங்க, நல்ல செயலை செய்யுங்கிறான். நல்ல செயல்னா என்ன? நல்ல எண்ணம் நல்ல செயல், கெட்ட எண்ணம் கெட்ட செயல். நல்ல எண்ணம் எப்போ வரும்? பணிவோடு இருக்கும்போது, உள்ளச்சத்தோடு இருக்கும்போது, இறைவனுக்கு வழிபடுறது. கெட்ட எண்ணம்னா என்ன? பெருமையும் போராமையும் போட்டியும் உலகடிப்பில் மூழ்கி போகும்போது. அப்போ நல்ல செயல் செய்து எவர் தன்னுடைய இறைவனை சந்திக்கலாம் என்று ஆதரவு வைக்கிறார்களோ, அந்த வசனம் ஒவ்வொரு வசனம் படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு லைனும் கவனமாக படிக்கணும். இறைவனை சந்திக்கலாம் என்று ஆதரவு வைக்கிறாரோ அவர் நல்ல செயல்களை செய்து தன் இறைவனை வணங்குவதில் வணங்குவதுன்னா புரியுதா? இதுதான் தொழுகுதல், கீழ்ப்படிதல். வேறு எவரையும் இணையாக்காது இருப்பீராக. இறைவன்கிட்ட கேட்கணுமா இல்லையா? ஞானத்தை கேட்கணும். எப்படி இப்ராஹிம் நபி கேட்குறாங்க 2:128, 129. எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் முஸ்லீமாக்குவாயாக. முஸ்லீம்னா என்ன? உன்னை வழிபடுவர்களாக ஆக்கி வைப்பாயாக, உன்னை கீழ்ப்படிவர்களாக ஆக்கி வைப்பா. இருவருன்னா அவங்க கேட்குறாங்க, நம்ம பிரார்த்தனை பண்ணோம், எங்கள் யாவரையும் கேட்கலாம். பிரார்த்தனை அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கள் இறைவனே, எங்கள் யாவரையும் முஸ்லீமாக்குவாயாக. எங்கள் சந்ததியிலிருந்து ஒரு கூட்டத்தாரை, எங்களுடைய சந்ததியிடமிருந்து ஒரு கூட்டத்தாரை உனக்குரியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளை அறிவிப்பாயாக. யார் கேட்குறா? நபி கேட்குறாங்க. இதை நம்ம முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கோம்ல. அப்போ நபி, புரியுதா? நபினா இன்னும் உயர்ந்தவங்க தானே. அப்போ அவங்க முஸ்லீம் சொல்லலை, அவனே சொல்கிறாங்க உன்னை வழிபடும் வழி எனக்கு அறிவிச்சு கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு நபியே கேட்குறாங்க, இறைவனே உன்னை எங்களை முஸ்லீம் ஆக்குவாயாக. எப்படி? உன்னை வழிபடும் வழிகளை அறிவிப்பாயாக, இன்னும் எங்களை மன்னிப்பாயாக. நீயே மிக்க மன்னிப்பவனாகவும் அளவில்லா அன்புடையவனாக இருக்கின்றாய். எங்கள் இருவரையும் முஸ்லீம் ஆக்குவாயான. புரியுதா? அப்போ நாம முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? மதத்தின் பேரால பெருமை கொண்டுட்டு இருக்கோம்ல. ஒவ்வொரு மதத்துலையும் அவங்கவுங்க. ஆனால் என்ன செய்றாங்க, ஒரு நபி கேட்குறாங்க, எங்கள் யாவரையும் முஸ்லீம் ஆக்குவாயாக. எங்கள் சந்தையிடமிருந்து ஒரு கூட்டத்தாரை உனக்குரியவர்கள் ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளை அறிவிப்பாயாக. ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணணும், இறைவன் உன்னை எப்படி வழிபடணும், எப்படி உன்னை வணங்கணும், உனக்கு எப்படி கீழ்ப்படியணும், உனக்கு எப்படி கட்டுப்படணும் கேட்கணுமா இல்லையா? அப்படி கேட்போம். வழிகளை அறிவிப்பாயாக, இன்னும் எங்களை மன்னிப்பாயாக. இதுவரைக்கும் நான் வழிதவறையே இருந்துட்டோம், இதுவரைக்கும் நாங்கள் சடங்குல இருந்துட்டோம், சம்பிரதாயத்தில் இருந்துட்டோம், இப்போ எங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்பவனாகவும் அளவில்லா அன்புடையவனாக இருக்கின்றாய். இறைவனை உணரணும், அவருடைய அன்பை உணரணும், அவருடைய கருணையை உணரணும், அவருடைய இறக்கத்தை உணரணும், அவருடைய உதவியை உணரணும். எதுவுமே உணராமல் சும்மா இறைவன் நம்புற நம்பிக்கை பிரயோஜனமே கிடையாது. இறைவனுடைய பண்பு என்ன? அல்லாஹ் என்ற அலைகள் அருளாளன் என்ன எப்பேரை கொண்டு இருந்தால் அழகிய பண்பு இருக்குங்க. அழகிய பண்பு என்ன? அவனுடைய பண்புகள். மன்னிப்பவன், கருணையாளன், இரக்கமுடையவன், உதவி செய்வன். இன்னைக்கு உணர்ந்துருக்கோமா? நம்ம இது இறைவனுடைய மன்னிப்பு தான் உணர்ந்துருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இது இறைவனுடைய மன்னிப்பு, இது இறைவனுடைய கருணை, இறைவனுடைய உதவி, இது இறைவனுடைய ஆற்றல். இன்னைக்கு உணர்ந்துருக்கோமா? உணரணும். உணர்ந்தாதான் வழிபடுது. நன்றி செலுத்தின அர்த்தம். 2:129 எங்கள் இறைவனே, அவர்களிடையே உன்னுடைய அத்தாட்சிகளை எடுத்து காண்பித்து, அவருடைய அர்த்தம் என்னுடைய சந்ததிகளிடையே உன்னுடைய அத்தாட்சிகளை எடுத்து காண்பித்து அவர்களுக்கு வேத ஞானத்தையும் அவர்களுக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிருந்து எழுதி செய்வாயாக. நம்முடைய பிரார்த்தனை தான் இருக்கும். அதில் நம்ம அதில் வாழணும், நம்முடைய சந்ததிக்காக பிரார்த்தனை பண்ணணும். அப்போ எங்கள் இறைவனை அவர்களுக்கிடையே உன்னுடைய அத்தாட்சிகளை எடுத்து காண்பித்து அவர்களுக்கு வேத ஞானத்தையும் அவர்களுக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிருந்து எழுதிடச் செய்வாயாக. நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கனோ ஞானமுடையவனாக இருக்கின்றாய். என்ன பார்த்தோம்? படைப்பின் நோக்கம் என்ன? மனிதர்களையும் ஜிங்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைக்கவில்லைங்க. அவனை வணக்கம்னா என்ன? இவன்கிட்ட கேட்கணும். வழிபடு வழியை அறிவிச்சக்கூடிய இறைவனே, நாங்கள் எதையும் வணங்கிட்டு இருக்கோம், யாரையும் வணங்கிட்டு இருக்கோம், யார்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணுறோம், இறைவன் யாருன்னு உணரவே இல்லை. டெய்லி பிரார்த்தனை பண்ணுறோம், டெய்லி தொழுகிறோம், டெய்லி ஜபிக்கிறோம், ஆனால் இறைவன் அறியல. இறைவன் அறியாமல் கற்பனை யூகங்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம், வழிபடவே இல்லை. வழிபடுதல் ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம உள்ளத்தில் வழிபடுறதும் இறைவன் வழிபட முடியும், புறத்தில் கிடையாது, அகத்தில் உள்ளட்சத்தோட. இறைவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், நான் பேசுறது கேட்டுகிட்டே இருக்கான், அந்த உள்ளட்சம் வேணும். அதை இப்போ நம்ம இறைவனை கேட்போம். இறைவனே, உன்னை வழிபட வழியில் அறிவிச்சுக்கூடிய இறைவனே, முற்றிலும் வழிபடுவதில் எங்களை ஆக்கி இறைவனே. எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய மரணமும் எங்களுடைய தொழுகையும் எங்களுடைய குர்பானியும், அதாவது எங்களுடைய தியாகமும் எங்கள் வணக்க வழிபாடும் உனக்குரியதாக ஆக்கி வைப்பாயாக.
நிச்சயமாக நீ செவியே போதும் இறக்க முடியணும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது.